அனைவருக்கும் வணக்கம். சனி பெயர்ச்சி 2025 இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு டிரான்சிட் ஆக போறாரு. இந்த சனி பெயர்ச்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு, எதன் வகையில ஃபேவரா இருக்கு, எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோ பதிவுல ரொம்ப கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த சனி பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆக போறாரு. ஜீவனத்திலிருந்து லாப சனியா மாற போறாரு. சோ இந்த லாப சனி ஒரு பெரிய அளவில் ஒரு ஃபேவரான விஷயங்களை நமக்கு பண்ணும். 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் லாப சனி ஆக்டிவேட் ஆகும். எனவே இந்த 2025ல மார்ச் 29ல நிகழ இருக்கிற இந்த சனி பெயர்ச்சி நமக்கு லாப சனியா மாற போகுது. அது ரிஷபத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த சனி பெயர்ச்சி நமக்கு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. பலவிதமான மாற்றங்கள், வாழ்க்கையில நமக்கு தேவையான முக்கியமான மாற்றங்கள் அது எல்லாமே இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு நம்ம எதிர்பார்க்கலாம். பொதுவா சனிக்கு 3 இடம் மட்டும் ஃபேவரா சொல்லப்பட்டிருக்கு. 3, 6, 11 இந்த இடங்கள்ல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அதீதமான நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி இயற்கை பாவரான சனி பகவான் லாபத்துல சஞ்சாரம் செய்யறது நமக்கு பெரிய ஆதாயம், பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல சனி பகவான் நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி, ஜீவனாதிபதி, இப்படி ஒரு பாசிட்டிவான ரோலை பிளே பண்ணும். பாகியாதிபதி, ஜீவனாதிபதி லாபத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. லாபத்துல சஞ்சாரம் செய்யறது அது ஒரு விதமான நல்ல யோகத்தை ஏற்படுத்தும். ஆகவே சனி பெயர்ச்சி நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இருப்பினும் சனி பகவான் ஒரு இயற்கை பாவர். அவர் எந்த இடங்களை பார்க்கிறாரோ அந்த இடம் கொஞ்சம் டவுன் ஆகும், அந்த இடத்தை கொஞ்சம் மைனஸ் பண்ணுவாரு. ஆகவே இந்த சனி பெயர்ச்சியில நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல வளர்ச்சிகள் இருந்தாலும் சில விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கண்ணும் கருத்துமா கொஞ்சம் கவனம் செலுத்தி பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கு. ஆகவே சனி பகவான் இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு தன்னுடைய 3ஆம் பார்வையால நம்முடைய ஜென்மத்தை பார்ப்பாரு. நம்முடைய ராசியை சனி பகவான் பார்ப்பாரு. மேலும் சமசப்தம பார்வையால 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. அடுத்தது தன்னுடைய 10ஆம் பார்வையால அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பாரு. சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்களும் மிக முக்கியமான இடங்கள். அந்த இடங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா குரு பார்வைக்கு தான் சாஸ்திரங்கள்ல சிறப்பான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. சனி பார்வைக்கு அந்த அளவுக்கு சிறப்பான பலன்கள் சொல்லப்படல. ஆகவே சனி எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் சார்ந்த அந்த காரகத்துவங்களை நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். இப்போ இந்த சனி பயிற்சியில எதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா இருக்கு அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதலாவதா சனி லாபத்துல, லாப சனி நம்முடைய தொழில், உத்தியோகம், நம்முடைய கெரியர் இது சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு மேசிவான growth கொடுத்துரும், நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த தடுமாற்றங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் விலகிடும். தொழில் உத்தியோகத்துல நல்ல வளர்ச்சி நிச்சயமா இருக்கும். அதுலயும் ஜீவனாதிபதி லாபத்துல போய் இருக்கிறதுனால பொருளாதார வரவும் ரொம்ப சிறப்பா இருக்கும். தொழில் பண்ணாலும் சரி, உத்தியோகம் பார்த்தாலும் சரி, நல்ல பொருளாதார வரவு இருக்கும். நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், நிறைய பேருக்கு இடமாற்றம் தொழில் ரீதியா ஏற்படும். ஆகவே பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் இது. அதே போல இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். தொழில் இல்லாதவங்களுக்கு ஒரு தொழில் அமைப்பு அதுவுமே இந்த காலகட்டத்தில் பாசிபிள் தான். ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணலான்னு, அது ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்பட்டு போயிருக்கும். அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான டைம் பீரியட். அவை தொழில், உத்தியோகம் நல்ல வளர்ச்சி, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான பலன்கள் தொழில் உத்தியோக ரீதியா நிச்சயமா கிடைக்கும். ரொம்ப நாளா ஏதாச்சும் ஒரு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, வாட் எவர் அது எது வேணாலும் இருக்கட்டும், அந்த உத்தியோக வாய்ப்பு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அந்த உத்தியோக வாய்ப்பு நிச்சயமா அந்த டைம் பீரியட்ல கிடைக்கும். அது நமக்கு இந்த சனி பெயர்ச்சியில இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க ஒரு உத்தியோகத்தையோ தொழிலையோ விட்டுட்டு வேற ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அது பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். புதிய முயற்சிகளுக்கு பெரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அது இந்த சனி பெயர்ச்சியில இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜான விஷயம். அடுத்தது பாக்யாதிபதி லாபஸ்தானத்துல தந்தையால ஆதாயம் ஏற்படும். தந்தையுடைய முழு ஒத்துழைப்பு ஏற்படும். தந்தை சார்ந்த வகையில ஏதோ ஒரு விதமான நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கும். மேலும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். ஓவராலா தந்தையால ஆதாயம், தந்தையுடைய முழு சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். பாக்யாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால புதுசா அணிகலன்கள் ஏதாச்சும் வாங்குறது, மார்ச் 29க்கு மேல புதுசா தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான ஒரு பிரார்த்தம் இருக்கு. அப்படி இல்லைன்னா புதிய முயற்சி ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்றது, ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான திங்கிங் வருது, புதுசா ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஆசைகள் வருது. அதெல்லாம் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு நமக்கு இயற்கையே ஏற்படும். முக்கியமா பாக்யாதிபதி லாபத்துல இருக்கிறதுனால அடகுல இருக்கிற தங்க அணிகலன்கள் மீண்டு வரும், அது ஒரு பாசிபிள் இருக்கு. அடுத்தது புதிய
நிறைய அணிகலன்கள் புதுசா தங்க நகைகள் வாங்குறதுக்கான பிராப்தமும் இருக்கு. அது ரெண்டுமே ஒரு பெரிய ஃபேவரான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமா கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். கடன் சார்ந்த வகையில நிறைய தொந்தரவு இருக்கு, கடன் சார்ந்த வகையில ஒரு நிம்மதி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கடனை முழுமையா கட்டி கடன்ல இருந்து ஒரு விடுதலை, கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள்ல இருந்து ஒரு விடுதலை, அது இந்த சனி பயிற்சியில ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு. மேலும் நீங்க யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணிருக்கீங்கன்னா கொடுத்த கடன் மீண்டும் உங்க கைக்கு வரும். வெளில ஏதாச்சும் பணம் லாக்ல இருந்தாக்கா அந்த பணம் இப்போ உங்க கைக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆகவே வெளியில கொடுத்த பணம்லாம் இப்போ உங்க கைக்கு ரிட்டர்ன் ஆகும். அது வந்துட்டு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜான விஷயம். ஓவராலா பொருளாதாரம், நம்முடைய தொழில், உத்தியோகம், வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றம், முக்கியமான வளர்ச்சி இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அடுத்த 2.5 வருஷம் இந்த லாப சனி நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான மாற்றங்கள்லாம் செய்யும். நீங்க விரும்பிய விஷயம் அப்படியே ஒன் பை ஒன்னா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது இந்த லாப சனியில ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். மேலும் மே மாதத்துக்கு மேல நிறைய பேருக்கு இந்த வீடு கட்டுற ஒரு பிராப்தம் இருக்கு. புதுசா வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, புதுசா ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட், ஏதோ ஒரு வகையான சுப விரய செலவுகள், சுப விரய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் ஒண்ணு பண்றது, வண்டி வாகனங்களை மாத்துறது, இப்படி A to Z எல்லாமே நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதுக்கான ஒரு பிராப்தமும் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு நமக்கு கிரியேட் ஆகுது. அடுத்தது நம்ம எதுல எல்லாம் கவனமா இருக்கணும், எதெல்லாம் கொஞ்சம் மைனஸா இருக்கு. சனி லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்றாரு. ஆகவே இந்த மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில கொஞ்சம் கவனம் தேவை. மூத்த சகோதரத்துவம் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம், நிதானம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும். அடுத்தது சனியுடைய பார்வை ஜென்மத்துல, இது வந்துட்டு இந்த குழப்பத்தை ஐடென்டிஃபை பண்ணுது. ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, எதை நம்ம செயல்படுத்துறது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்காது. ஆகவே ஜென்மத்துல சனி பார்வை பதியும் போது நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதுல ரொம்ப கிளியரா இருக்கணும், கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு பிறகு வருத்தப்படக்கூடாது. இந்த நேரத்துல நம்மளுக்கு தோன்றதெல்லாம் பார்த்தோம்னாக்கா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணிட்டே இருக்கும். ஆனா அதுல இறங்குறதுல கொஞ்சம் குழப்பம் ஆகும், கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். பண்ணலாமா வேண்டாமா, கரெக்டா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். ஆகவே எடுக்கிற முடிவுல ரொம்ப கிளியரா இருக்கணும். நிறைய விஷயங்களை ஒரே நேரத்துல போட்டு ரொம்ப குழப்பிக்க கூடாது. ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க, அந்த விஷயம் நிச்சயமா உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். ஆகவே சிந்தனை தெளிவு இந்த வருடத்துல நிச்சயமா இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குனாக்கா நீ எது சார்ந்து யோசிக்கிறீங்களோ அந்த துறை சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட, அந்த வல்லுநர்கள்ட்ட நீங்க ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு உங்களுடைய விஷயங்களை நீங்க செயல்படுத்துறது நல்லது. அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது சனியுடைய பார்வை 5ஆம் இடத்துல, இது இந்த குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், பூர்வீக சொத்து, பூர்வீகம் சம்பந்தமான விஷயம், குலதெய்வம் சார்ந்த விஷயம், டீனேஜ்ல இருக்கீங்கன்னா அந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இதுல ஏதாச்சும் ஒரு விதமான குழப்பங்களோ வருத்தங்களோ வந்துட்டு போகலாம். சனி பார்வை 5ஆம் இடத்துல பதிஞ்சதுன்னா அந்த குலதெய்வத்தை வழிபட முடியாத ஒரு சூழ்நிலை ஏதாச்சும் ஏற்படலாம். குலதெய்வ கோயிலுக்கே போக முடியாத ஒரு தடை தாமதம் இதெல்லாம் இயற்கையை ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதே போல பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளைகளால ஏதாச்சும் ஒரு சில மன வருத்தங்கள் வந்துட்டு போகலாம். மேலும் இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில தடை தாமதங்கள் இருக்கலாம். இருப்பினும் மே மாதத்துக்கு மேல நல்ல செய்திகள்லாம் நமக்கு கிடைக்கும், சூழ்நிலைகள்லாம் நமக்கு ஃபேவரா தான் இருக்கும். அது இடைப்பட்ட காலகட்டங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய வக்ர காலங்கள்லாம் இருக்கு. இந்த வக்ர காலங்கள்ல எல்லாம் சனி பார்க்கிற இடத்தை வீக் பண்ண மாட்டாரு, அமர்ந்திருக்கிற இடத்தை மட்டும் கொஞ்சம் வீக் பண்ணுவாரு. வக்ர காலம் அப்படி டோட்டலா இன்டர்சேஞ்ச் ஆகும். இந்த 2025 பொறுத்தளவுல ஜூலை 12ல இருந்து நவம்பர் 27 வரைக்கும் சனி வக்ரத்துல இருப்பாரு. சோ அந்த டைம் பீரியட் பார்த்தோம்னாக்கா ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறது, ஒரு தெளிவான விஷயத்தை செயல்படுத்துறது, அதே போல குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், பூர்வீகம், A to Z இருந்த அந்த குழப்பங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிறது. இதெல்லாம் நமக்கு அப்படியே கொஞ்சம் டோட்டலா இன்டர்சேஞ்ச் ஆகும். ஆனா அந்த ஜூலை மாதம் வரைக்கும் சொன்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படுறது நல்லது. அடுத்தது அஷ்டமத்துல சனி பார்வை. அஷ்டமத்துல சனி பார்வை இருக்கும்போது ஹெல்த் வைஸா ஏதாச்சும் குழப்பங்களை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அதிகமா ஒர்க் பண்றது, இந்த ஒர்க் பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது, பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுலயே நோக்கமா இருந்து ஹெல்த் அப்படியே வீக் பண்ணிப்பாங்க. டயத்துக்கு சாப்பிடாம, டயத்துக்கு தூங்காம ஹெல்த் அப்படியே போட்டு வீணாக்கிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் சீர் தூக்கி வச்சிருக்கணும், சரி சமமா எல்லாத்தையும் நீங்க பாவிச்சு செயல்படணும். உடல் ஆரோக்கியம் பிரதானமானது. ஹெல்த் வைஸா எந்த குறையும் இல்லாம பாத்துக்கோங்க. பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் செகண்டரி தான். உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்க செய்யறது முதன்மையான ஒரு விஷயமா இருக்கும். ஆகவே ஹெல்த் வைஸா கொஞ்சம் கேர் வேணும். டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. இது ரெண்டையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும். பெருசா எந்த குழப்பமும் இருக்காது. மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா உணவும் தூக்கமும் தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே போல இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அஷ்டமத்துல சனி பார்வை இருக்கும்போது உணவே விஷமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே மோஸ்ட்லி வெளியிடங்கள்ல சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹோம் மேடு ஃபுட்டா சாப்பிடுங்க, ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா இந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே போல தலை, முகம், நம்முடைய தலைமுடி இது சார்ந்த வகையிலேயே நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அடுத்ததா மன ஆரோக்கியத்திலேயே நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா ஜென்மத்துல சனி பார்வை இருக்கிறதுனால நிறைய குழப்பம்
இருக்கும். நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்போம். எதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். மன ஆரோக்கியத்திலேயே கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. ரொம்ப குழப்பமா இருக்கிற பட்சத்துல கோவில் குளங்களுக்கு போயிட்டு உங்களை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணும்போது நம்முடைய மனமானது அமைதியாகும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க மனதை அமைதிப்படுத்துறதுக்கு. எதையும் ரொம்ப போட்டு குழப்பிக்காம இருக்கிறது நல்லது. ஓவராலா அந்த சனி பயிற்சி நம்முடைய தொழில், உத்தியோகம், நம்முடைய கெரியர் சம்பந்தமான விஷயம், நம்முடைய பொருளாதாரம் சம்பந்தமான விஷயம், வாழ்க்கையில முக்கியமான மாற்றங்கள், இது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரா இருக்கு. மற்றபடி நம்முடைய ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. மற்றபடி பெருசா எதுவும் வீக்கா இல்ல. ரிஷபத்துக்கு ஒரு சரியான டைம், கரெக்டான ஒரு டைம் பீரியட், லைஃப்ல முக்கியமான மாற்றங்களை செய்யறதுக்கு ஒரு கரெக்டான டைம் பீரியட். மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்த டைம் பீரியட் ரொம்ப சூப்பரா இருக்கும். தசா புக்தி சார்ந்த வகையில எந்த தசைகள் இந்த காலகட்டங்கள்ல நடக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா 3, 6, 8, 12 பாதகாதிபதி, மாரகாதிபதி இந்த ஸ்தானாதிபதிகளுடைய தசை நடக்காம இருக்கிறது நல்லது. அடுத்த 2.5 வருஷத்துல இந்த ஸ்தானாதிபதிகளுடைய தசா புக்தி கிராஸ் ஆகாம இருந்தா நல்லா இருக்கும். அப்படி கிராஸ் ஆகுதுங்கிற பட்சத்துல கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தி செயல்படணும். கொஞ்சம் நிதானமா செயல்படணும். ஏன்னா கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா இருந்தாலும் தசா புக்தி சரியில்லைன்னா கொஞ்சம் வீக்கான பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும். அதுவே கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் தசா புக்தி ஃபேவரா இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தான் கிடைக்கும். கோச்சாரமும் தசா புக்தியும் ஃபேவரா இருந்துச்சுன்னா அது இன்னும் அல்டிமேட்டா இருக்கும். எந்த விஷயத்திலையும் தடையும் தாமதமும் இல்லாம டக்கு டக்குன்னு நமக்கு growth இருந்துகிட்டே இருக்கும். அவே தசா புக்திக்கு அடிப்படையில தான் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. அவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா என்ன புத்தி நடக்குது, அது உங்களுக்கு ஃபேவரா அன்ஃபேவரா அப்படிங்கறத உங்களுடைய குடும்ப ஜோதிடத்துல ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு உடைய முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகளை நீங்க செயல்படுத்துறது சிறப்பு. மற்றபடி கோச்சார ரீதியா ரொம்ப ஃபேவரான ஒரு டைம் பீரியட் தான் ரிஷபத்துக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. மேல இந்த காலகட்டத்துல சனி பகவானுடைய அந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறையறதுக்கு, இந்த மைனஸான விஷயம் பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் உணவு தானம் பண்ணுங்க. முடியாதவர்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்க. ஏழை எளியோர்களுக்கு உதவி பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் உணவு தானம் அது சிறந்தது. பசியோட வாடி இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை உணவு உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு, பெருசா பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. சின்னதா ஒரு உதவி பண்ணா போதும். அது நிச்சயமா வரக்கூடிய அந்த பாதகமான பலன்களை நமக்கு சாதகமா மாத்திவிடும். முடிந்தவங்க உணவு தானம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது நமக்கு நல்ல பலன்களை நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும். ஓவரால் அந்த சனி பயிற்சி நம்ம எல்லாருக்குமே சிறப்பாக அமையட்டும். சிறப்பான வளர்ச்சியும் சிறப்பான மாற்றத்தையும் நம்ம எல்லாருக்குமே பெற்றுக் கொடுக்கட்டும். வாழ்த்துக்கள். மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம். 2025 நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப கிளியரா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்முடைய தொழில், உத்தியோகம், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், இதெல்லாம் இந்த 2025ல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு A to Z எல்லாத்த பத்தியுமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன புரிதலையாச்சும் பெற்றுக் கொடுக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy.